ராகவ் நல்லா தூங்கிட்டே இருக்காரு. அபி எடுத்து படிச்சுட்டே இருக்காங்க அந்த டைரி. அதுக்குள்ளே எழுந்துக்கிறாரு. அப்படியே மூடி வைக்கிறாங்க. ஐயோ பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே எழுந்துக்கிறாரு. ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ தூங்காம அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு சும்மா அந்த டிசைன் எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் தூங்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. அப்பா தூங்கிட்டாரு, எப்படியாவது அந்த டைரி எடுத்துமே அங்கே வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டைரி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வைக்கிறாங்க. வச்சுட்டோன்னே நல்ல வேலை வச்சுட்டோம், மாட்டணும், அவ்வளோதான், இந்த ஆள் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காராங்க. இந்த ஆள் முழிச்சிட்டு இருந்தாலும் நம்மளை தொல்லை பண்ணிகிட்டு இருக்காரு, தூங்கும் போதும் தொலை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே யோசிக்கிறாங்க, இவர் ஏன்னா இப்படி இருக்காரோ தெரியல, இவர் மூஞ்சை பார்த்தாலே அப்படியே உமனா மூஞ்சி மாதிரி இருக்குது, உமனா மூஞ்சி ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவரை சிரிச்ச மூஞ்சா நம்ம மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த பெயிண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு யோசிக்கிறாங்க அபி என்ன பண்ணலாம். ஓ மதுரை வேறு தான் சிரிச்சா மாதிரி சூப்பராக இருப்பார், அவரை மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மீசெல்லாம் அப்படியே வரைகிறாங்க. வரைஞ்சி எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணியாச்சு, ஆனால் நாம மட்டும் போட்டால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாம போடுறாங்க. போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நல்லா இருக்குது, காலைல எழுந்து இப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் படுக்கிறாங்க. காலைல எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படி டென்ஷன் ஆகுறாரு. அங்கேருந்து வராரு. அபி எதுக்காக இப்படிலாம் பண்ண, என்னோட மூஞ்சில் எதுக்காக நீ இப்படி வரைஞ்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோவப்படுறாரு. என்ன நல்லா தானே இருக்கே, நானா வரைஞ்சேன், நாளாக வரையில அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. உன்னை தவிர இந்த வேலையை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக ராகவ் கத்துறாரு. ஆமாம் இதுக்கு முன்னாடி என் மூஞ்சில் கூட தான் ஒரு வாட்டி இருந்தது, அதுக்கு நீங்கள் எப்படி சிரிச்சிங்க, அந்த மாதிரி தான், நல்லா சிரிச்சிட்டு போங்க, என்ன எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அபிகிட்ட அப்படியே சண்டை போட்டு தலையெல்லாம் எடுத்து அடிக்கிறாரு. அப்படியே தடுக்கிறாங்க. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி விளையாட்டா அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வராரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஆகாஷ் போகிறாரு. போயிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாமே கரெக்டாக தச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடிக்கணும், நைட்டுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு வாங்க, சாப்பிடாம கூட பார்த்துட்ருக்கீங்க வேலை அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் போய்ட்டு லஞ்ச் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கேருந்து போகிறாரு. அப்போ கரெக்டாக போலீஸ் வராங்க. வந்த உடனே நிறுத்துங்க, எல்லா வேலையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்படி எல்லா ட்ரெஸ்ஸும் செக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவர் கேட்குறாரு. இங்கே பாருங்கள் நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அதில் ஒரு பால்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதை உடச்சி பார்க்குறாங்க. பார்த்தா இல்லை இது வந்து ட்ரக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒர்க்குன்னு எடுத்துங்க, இங்கே பாருங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது நாங்கள் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இதுக்கு ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. அவங்களோட அட்ரஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டோன்னே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இங்கே இருக்க யாருமே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கணும், இதோட யூனிட் எல்லாமே எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், எல்லா இடத்தையும் செக் பண்ணிவிட்ட உடனே தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு நீங்கள் இந்த ராகவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க. போனோடனே வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டி அஞ்சலி எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. அப்போ முரளி யோசிக்கிறாரு, நல்லா சாமியை வேண்டிக்கங்க, இப்போ உங்களுக்கு வரும் பாரு பிரச்சனை, யாராலுமே ஒரு ராகா உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி முரளி அப்படி சாமி கிட்ட அப்படி வேண்டிகிட்டு இருக்காரு. அங்கே அந்த போலீஸ் வராங்க. வந்தவொடனே எல்லாருமே வெளியே வராங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க ராகவ் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. என்னையா எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை உங்களோட முடிச்ச ஒரு ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபேப்ரிக் வந்து தச்சிட்டு இருக்கும் போது அதுக்குள்ளே ஒரு பால்ஸ் மாதிரி அதில் வச்சிருக்கீங்க, அது எல்லாமே ட்ரக்ஸாக இருக்குது, அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகவ் அப்படி டென்ஷன் ஆகுறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, முடிச்சு இல்லையா, அந்த யூனிட் ஃப்ரீயாக தானே இருக்குது, அதில் எந்த ஒர்க்கும் போகலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது போலீஸ் சொல்கிறாங்க, அப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொய்யா, நாங்கள் போயிட்டு செக் பண்ணோம், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நீங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ட்ரக்ஸ் எல்லாமே வச்சு ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க எல்லாருமே. முடிச்சூர் ஃபேக்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. ஐயோ நாம தானே குட்டி பாசை எடுத்து பண்ண சொன்னோம், இப்படி ஆயிடுச்சே, இல்லைங்க நான் தான் பண்ண சொன்னேன், நான் தான் காரணம், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இல்லை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அதுக்கு ஓனர் யாரோ அவங்கள மட்டும்தான் நான் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நான் தான் அதுக்கு ஓனர், நீங்கள் என்ன தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஆகாஷ் அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாரு ராகவ், நான் தான் அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணேன், நான் ஒரு நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக உனக்கு தெரியாமல் நான் பண்ணேன், கடைசியில் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள் இது ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ், நீங்கள் தேவையில்லாமல் படியெல்லாம் போட்டு நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் போயிட்டு நேராக போய் செக் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம், அதனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், இனிமேல் எங்களால் எதுவுமே பண்ணவே முடியாது, ராகவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் லாயரை வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. சுற்றி எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. இல்லை வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் கத்துறாரு, அபி கத்துறாங்க, அஞ்சலி எல்லாருமே கத்துறாங்க. ராகவ் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட போலீஸ் கேட்கவே இல்லை. என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள், நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு வராரு.
ராகவ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அப்படியே ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கத்துறாங்க, அபி விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பாட்டி அப்படி மயக்க அடிச்சு கீழே விழுறாங்க. ஐயோ பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷ் எல்லாருமே அப்படி தூக்குறாங்க. அதுக்குள்ளே ராகவ போகும்போது பின்னாடி அபி ஓடுறாங்க. அந்த ஜீப்பு பின்னாடி நிறுத்துங்க நிறுத்துங்க, அவர் எந்த தப்பும் பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ராகவ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே போகிறாரு, பின்னாடியே ஓடுறாங்க அபி.